ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 16, அதாவது டேட்டா விசுவலைசேஷன் யூஸிங் PYPLOT அப்படின்னு சொல்லி அதில் லைன் சார்ட்டு, பை சார்ட்டு, பார் சார்ட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கிரிக்கெட்டில் ஸ்கோர் பார்த்தாலும் சரி, ஒரு கிராஃபில் பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கூட போட்டி போடுறோமா இல்லையா? ஒவ்வொரு ஓவருக்கும் நம்ம நிறையா ரன் எடுத்துருக்கோமா, குறைய ரன் எடுத்துருக்கோமா. அப்போ கிராஃபில் கொண்டு போகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா? அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த யூஸருக்கு விஷுவலாக என்ன பண்ண போகிறோம்னா இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ண போகிறோம். அதில் நிறையா இருக்குது. அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, நியூமெரிக்கல் டேட்டா டாட்ஸாகவும் லைன்ஸாகவும் என்ன பண்ண போகிறோம்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஜென்ரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன் பார்த்திங்கன்னா சார்ட்ஸு, டேபிள்ஸு, கிராஃப்ஸு, மேப்ஸு, இன்ஃபோகிராஃபிக்ஸ், அப்புறம் டேஷ்போர்ட்ஸ், இந்த மாதிரி. ஓகே, இதான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் யூசஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். இப்போது போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா தெரியும். இல்லைன்னா உங்கள் மார்க்கு போன இதில் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் மார்க் 80 அப்படின்னு சொல்கிறத விட அதை கிராஃபாக ஒரு பில்லர் மாதிரி காமிச்சோம் அப்படின்னா, அந்த பில்லர் சின்னதாக இருக்கா, இல்லை அந்த பில்டிங் சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா இல்லையா? அதான் அந்த சார்ட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா ஈஸியாக டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், டேட்டாவை அனலைஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ மேட்பிளாட் லைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பைத்தானில் இருக்குது. ஓகே. அது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனு. ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனில் ஒரு லைப்ரரி மேட்பிளாட் லிப் அப்படின்னு சொல்லி ஒரு அதை நம்ம என்ன பண்ணோம்னா இன்க்ளூட் பண்ணணும். இதை நம்ம என்ன செய்யலாம்னா ஈஸியாக பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, இந்த பிளாட் லைபில் பார்த்திங்கன்னா லைன் பிளாட் இருக்குது, ஸ்கேட்டர் பிளாட் இருக்குது, ஹிஸ்டோகிராம் இருக்குது, பாக்ஸ் பிளாட்டு, பார் சார்ட்டு, அப்புறம் பை சார்ட்டு. ஓகே. ஸோ இவ்வளவும் இருக்குது. ஆக்சுவலாக இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா பிப் அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் பைத்தான் பேக்கேஜில். பட் நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுவோம். அப்புறம் கூகுளில் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது, கூகுள் கொலாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு எந்த இன்ஸ்டாலேஷன்லாம் தேவையில்லை. இது க்ளவுடில் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு மேட் பிளாட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே. இதே தான் அந்த எப்படி பிளாட் டாட் பிஎல்டி டாட் பிளாட் டாட் அந்த இதை பிளாட் பண்ண போகிறோம். ஓகே. எக்ஸாம்பிள் போகலாம். இது பார்த்திங்கன்னா கூகுள் கொலாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம், க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், இதை நீங்கள் பண்ணிவிடலாம். ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரோக்ராமு, அதாவது இம்போர்ட் மேட் பிளாட் அப்படின்னு போச்சு பிஎல்டின்னு போட்டிருக்கேன். பிஎல்டியில் பிளாட் என்ன பண்ணணும், இது அறையில் வாங்கியிருக்கிறேன், ஷோ பண்ண சொல்கிறேன். ஸோ ஷோ பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ரன் ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட் இதாயிரும். எக்ஸ் ஆக்சிஸில் என்னது, ஒய் ஆக்சிஸில் என்னது அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இதோடைய அவுட்புட்டு தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே. இதுதான் அங்கே இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தாப்புல ஒரு எக்ஸாம்பிள், இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு இந்த எலமெண்ட்டையும் ஒய்யில் 2 to 16 போட்டிருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துடும். ஓகே. ஒய் ஆக்சிஸில் 16 வரைக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் 4 வரைக்கும். ஸோ 1 to 4 எக்ஸ் ஆக்சிஸ், அது 4 உங்களுக்கு 16. ஓகே. நீங்கள் இது 15னா 15 ஒன்று அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது 15 வரைக்கும். ஓகே. ஸோ இதான் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் உள்ள இது ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பைப் அப்படிங்கிற அந்த மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் பண்ணும்போது
ஹோம் பட்டன் என்ன, ஃபார்வர்டு பேக்வர்ட் பட்டன்ஸு, பேன் ஆக்சிஸ், இந்த அவுட்புட் இது வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்களா அந்த கான்செப்ட். ஓகே, பட் நம்ம இப்போ பார்த்ததில் அது இல்லை. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஸோ ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ் பார்த்திங்கன்னா லைன் சார்ட் இருக்குது. லைன் சார்ட் என்னது அப்படின்னா லைன் மூலமாக என்ன பண்ணுறது, நம்ம இன்ஃபர்மேஷனாக பண்ணுறோம். அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் மார்க்கர் அப்படின்னு சொல்லி இந்த இருக்குது, மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கர் மூலமாக பண்ணுறோம். ஓகே, அப்புறம் டைம் சீரீஸ் வச்சு இந்த லைனை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி பார் சார்ட். ஓகே, நம்ம இப்போ லைன் சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடும். ஸோ இப்போ லைன் சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுதான் லைன் சார்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இல்லை யாரோ சொல்லுது, காரணம் என்ன, இன்டென்ட் பிரச்சனை. ஸோ நம்ம இதை உள்ள தள்ளி விட்டுருவோம், அப்போ ஈஸியாகிடும். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லைன் சார்ட். ஸோ 2 லைனு, இப்போ இது லைன் 1 லைன் 2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதை நீங்கள் இதை மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகே, இந்தியா, ஆஸ்திரேலியா. அவ்வளோதான். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியான்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கோர் வந்து நீங்கள் போடுறதுக்கு இதுதான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பார் சார்ட்டு. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் வேரியபிள் அண்ட் கேட்டகரிக்கல் வேரியபிள் ரெண்டுக்கும் என்ன செய்யலாம்னா இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது என்ன பண்ணணும்னா அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கால் பண்ணுறது வந்து இந்த பார் சார்ட்டு இதை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன், இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ பார் சார்ட்டுக்கு நம்ம பார்த்துடலாம் எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து பார் சார்ட்டு. ஸோ பிளாட் பார் அப்படின்னு இருக்கும். XY ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் போட்டுரும். டைட்டில்ஸ் அதாவது என்னதெல்லாம் இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3க்கும் கீழே யூசேஜ் பர்சன்டேஜ் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் சார்ட் வந்துடும். ஓகே, மார்க்கு என்ன ரேஞ்சு, கீழே வந்து சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு. ஸோ பை சார்ட்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த உங்களுக்கு இதை பார்த்தா என்ன இருக்கும், உங்களுக்கு அந்த சாக்கோ பைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா பீஸாவுக்கு இருக்கும்ல எப்படி ஸ்லைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சார்ட்டு தான் வந்து பை சார்ட். ஓகேயா, அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் பிளாட் டாட் பை. அதுக்கு வந்து பிளாட் டாட் என்னது பார்னு போட்டிருந்தோம் இல்லையா, இதில் வந்து பை ஃபங்க்ஷன். இந்த அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமே இன்பில்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா டிசைன் பண்ணி உள்ள வச்சுருப்பாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனாக என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம். ஓகேயா, சரி, இப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான், இதில் என்ன பண்ணுறோம், பை அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், பிளாட் பை. அதில் வந்து சைஸ் என்ன, இதே இங்கிலீஷ், மேக்ஸு, சோசியல்னு எடுத்துருக்கோம். ஓகேயா, இதை நம்ம இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக பை சார்ட் வந்துடும். ஓகே, அழகாக இருக்குல்ல. ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ சாப்டர் 16 முடியுது இந்த சப்ஜெக்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.